ஆயுஷ் அனைத்து ஆசிலும் பணிவான வணக்கங்கள். பிடிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் 03/2023 இதை பற்றிய ஒரு குறிப்பிட்ட செய்தி. இந்த ஃபஸ்ட்டு ஆடண்டம் யாருக்கு அதிகமாக ஃபேவரிசமாக இருக்குது, யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஆடண்டம் நமக்கு நிறைய ஆசிரியருக்கு தெரியாமையே இருந்தது தான் இது. யாருன்னா பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன். சென்னை கார்ப்பரேஷனில் எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்னு தேடி துருவி எடுத்த வேக்கன்சி தான் இது. அதுக்கப்புறம் அதில் கரண்ட் வேக்கன்சி சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் பேக்லாக் வேக்கன்சி ஒரு 5, கரண்ட் வேக்கன்சி 81. இது அரசாங்கம் தேடி எடுத்து கொடுக்கப்பட்ட வேக்கன்சியை தவிர ஆசிரியர்களோட கோரிக்கைக்காக இது நிறைவேற்றப்படவில்லை என்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதிலே பாருங்கள், டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் உருது சப்ஜெக்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், உருது சப்ஜெக்ட்டுக்கான டீச்சர்ஸ், பர்டிகுலராக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கான வேக்கன்சி. இதுவும் அரசாங்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறையின் கீழே தேடி எடுக்கப்பட்ட பணியிடங்கள். அப்புறம் கன்னடா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், கன்னடா சப்ஜெக்ட்டுக்கு பேக்லாக் வேக்கன்சி 2, கரண்ட் வேக்கன்சி 2. இது ரெண்டுமே மைனாரிட்டி ஸ்கூல் பேஸ் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர் பேக்லாக் வேக்கன்சி. இந்த 42 பேக்லாக் வேக்கன்சி தான் ஜியாகிரஃபி டீச்சர்ஸுக்கு பெரிய அளவில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயமே. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த 20 வேக்கன்சின்றது பெரிய அளவில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி பேக்லாக் வேக்கன்சி 42ம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 20ம் ஜியாகிரஃபி 17லும் 90% மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சேரவில்லை. இதை நீங்கள் போய் லிஸ்ட்டு பார்த்தாவே தெரியும். ஜென்ரல் 10 கேட்டகரி 1 விஷுவல் இம்பேர்டு. ஜியாகிரஃபியில் 17 விஷுவல் இம்பேர்ட் டீச்சர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய காலி பணியிடங்களில் யாருமே அதில் போட்டி போடாதனால தேர்வு எழுதலை, இல்லை தேர்வு எழுதி மிக குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கலாம். சொல்லப்போனால் தேர்வே எழுதலை, அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஆள் இல்லை. இப்போ குறைவான மதிப்பெண்ணை தேர்ச்சி மதிப்பெண் இல்லை. கேட்டகரி 1 எழுதியிருக்கலாம், தேர்ச்சி மதிப்பெண் இல்லை. ரெண்டாவது, தேர்வே எழுதலை. அதனால் அவைலபிள் டீச்சர்ஸ் யாருமே இல்லாதனால ஜியாகிரஃபி விஷுவல் இம்பேர்டு கொடுக்க வேண்டிய அத்தனை வேக்கன்சியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 90% நார்மல் பர்சனுக்கு வந்துடுச்சு. ஹிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான் விஷுவல் இம்பேர்ட் டீச்சர்ஸ் கொடுக்க வேண்டிய வேக்கன்சி எல்லாம் வெளியில் வந்திருக்கு. இதை பற்றிய விரிவான தகவல் அடுத்த தொகுப்பில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ஆடண்டம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஐஇடிஎஸ்எஸ் 144 வேக்கன்சி. இந்த 144 வேக்கன்சி நார்மலாக பிஎட் படித்தவங்களுக்கு கிடையாது. இது சிறப்பு பள்ளிகளுக்கான ஏற்படுத்தப்பட்ட வேக்கன்சி. இதுவும் பேக்லாக் வேக்கன்சி 74, கரண்ட் வேக்கன்சி 70. இந்த பள்ளிகளில் வேலை செய்கிறது கண்டிப்பாக ஸ்பெஷல் பிஎட் முடிச்சிருக்கணும். நம்ம நார்மலாக இருக்கிற பிஎட் வச்செல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இந்த வேக்கன்சியில் கூட பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்து வச்சுருப்பாங்க, எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிஎட் 10th, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் ஒரு யூஜி டிகிரி, அப்புறம் பிஎட் டிகிரி, அந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு கிளியராக கொடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 3 பகுதியாக பிரிப்பாங்க. அதில் இந்த ஓவரால் 144 வேக்கன்சி இருக்கு இல்லைங்களா, இந்த ஐஇடிஎஸ் ஸ்கூல் தான் சிறப்பு பள்ளிகள். இதை பற்றி இன்னொரு தொகுப்பில் நான் தனியாக கொடுக்குறேன். 144 வேக்கன்சி எப்படி ரிசர்வேஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா 100ன்னு வச்சுக்கோங்க. 100ன்னு இருக்கும்போது 40 வேக்கன்சி விஷுவலி இம்பேர்மெண்ட்டு, கண் பார்வை குறைவான குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் படிப்பை படித்தவர்கள். பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் விஷுவல் இம்பேர்ட். அதை பிரைலி மெத்தடை வச்சு எப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பயிற்சி எடுத்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அந்த 40 பணியிடங்கள். இதில் ஓவராலாக இதில் இருக்கிற 144ல் 40% யாருக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க விஷுவல். அடுத்து பார்த்தீங்கன்னா 40 வேக்கன்சி யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் த இயரிங் இம்பேர்மெண்ட், செவித்திறன் குறைபாடு உடையவர்கள், இல்லை ஒரு காது கேட்கும் இயந்திரம் வச்சு கேட்குறவங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக படித்த ஆசிரியர்கள். இதுவும் என்னது ஹெச்ஐ, இயரிங் இம்பேர்மெண்ட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த 40%. அடுத்து 40 வேக்கன்சி. அடுத்து 20% யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார் த மென்டல் ரிட்டார்டேஷன், மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு எப்படி பாடத்தை போதிக்கிறது அப்படின்றத படித்த ஆசிரியர்கள். ஸோ இது ஒட்டுமொத்தமாக இந்த 144 வேக்கன்சி 40% ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார்
விஷுவல் இம்பேர்டு படித்தவங்களுக்கும் 40% வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு, 20% மென்டல் ரிட்டார்டர். 40% கண் பார்வை குறைவானவர்களுக்கு எப்படி பாடம் கற்பிக்கணும்னு ஸ்பெஷலாக படித்த பிஎட் டீச்சர்ஸுக்கு தான். இன்னொரு 40% வந்து செவித்திறன் குறைவுள்ள குழந்தைகளுக்கு எப்படி இந்த பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்ற வேகன்சி தான். மீதி 20 மனநிலை குன்றிய குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்குது. இதுதான் இதோட இந்த ஆடெண்டமோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இது வந்து நார்மல் பிஎட் டீச்சர்ஸ் கிடையாதுன்ற உண்மையை நிறைய டீச்சர்ஸ் புரிஞ்சுக்கணும் நாம. இது வந்து அரசாங்கம் நமக்கு கொடுத்து கூடுதல் வேகன்சி கிடையாது. இந்த ஆடெண்டம் 3A 2023 இருக்குங்களா, ஃபஸ்ட் ஆடெண்டம் வந்து அரசாங்கம் கூடுதல் வேகன்சி ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தினால வந்தது கிடையாது. இது அரசின் செயல்முறை அடிப்படையில் 3 வருடத்துக்கு ஒரு முறை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கப்பட்ட தொகுப்பு பணியிடங்கள் தான் இது. அடுத்து டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் கிராஜுவேட் ஷார்ட் ஃபால் வேகன்சி. இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்டி. இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அறிவியல் பிரிவுகளுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்கு. இதில் வந்து எஸ்டி பிரிவினர் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா திரும்ப பின்னடைவு பணியிடத்துக்கு தான் போகுது. இது வந்து பின்னடைவு பணியிடம் கிடையாது, பற்றாக்குறை பணியிடங்கள். ஷார்ட் ஃபால் வேகன்சி பற்றாக்குறை பணியிடங்கள். இந்த எஸ்டி 27 ஃபிசிக்ஸ், 27 கெமிஸ்ட்ரி, 12 பாட்னி, 12 ஜுவாலஜி, இது அத்தனையும் ஃபில் பண்ணிட்டாங்களா, ஃபில் பண்ணுறதுக்கு தகுதியான ஆட்கள் இருக்காங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் திரும்ப அது ஷார்ட் ஃபாலில் தான் போகும். இது வெளியே திரும்ப நார்மல் பர்சன் கொடுக்க மாட்டேன். இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சியில் பர்டிகுலர் இந்த எஸ்டியை பொறுத்த வரையும் அதுக்கடுத்து ஷார்ட் ஃபாலில் தான் போகும். இது வெளியே எடுத்துன்னு வர மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கிடையாது. பட் இது நடக்கும். எது பர்சன் வித் டிசபிலிட்டி பேக்லாக் வேகன்சியில், இந்த பேக்லாக் வேகன்சியில் விஷுவல் இம்பேர்டோ லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, விஷுவல் அதான் ஹியரிங் இம்பேர்டு, இவங்கெல்லாம் யாருமே இல்லாத நார்மல் பர்சன் போயிடுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் வந்து இதில் என்ன ஆச்சு, விட்டு கொடுத்துட்டாங்க, இல்லை பறிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். இதை பற்றி விழிப்புணர்வு மாற்றுத்திறனாளிகளிடத்தில் இல்லை. ஜாகிரஃபியில் 17 விஷுவல் இம்பேர்டு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாவே அவங்க ஜாகிரஃபியை படித்து வேலைக்கு வந்திருப்பாங்க. இது உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அநீதி. இது வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 17 பேக்லாக் வேக்கன்சி இருக்குது, ஜாகிரஃபியில் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிவி நியூஸ்லேயோ வந்து ஒரு விரிவான வெளிப்படையான செய்தி கொடுத்துருந்தா 2020 படிச்சிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு கண் திறன் பார்வை குறைவாக இருக்கிறவங்க, லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி இருக்கிறவங்கலாம் வேலை கிடைச்சிருக்கும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 20+17 38 கண் பார்வை குறைவான ஆசிரியரோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வோ அறிவிப்போ கொடுக்காதது தான் மிகப்பெரிய இழப்பு. இதோட விஷயத்தை நான் தனியாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். உண்மையிலே இது வருந்தக்கூடிய ஒரு செயல். கண் பார்வை குறைவாக உள்ள ஆசிரியர் இல்லை கண் பார்வையே இழந்த ஆசிரியர் அவங்களோட ரிசர்வேஷன்லாம் அவங்களுக்கு கொடுக்காம இது வெளியில் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, தற்போது இருக்கின்ற செய்தி ஊடகங்கள், செய்தித்தாளும், அப்புறம் தொலைக்காட்சி நியூஸ் சேனலு, அப்புறம் அரசாங்கம், மாற்றுத்திறனாளி நலத்துறை வாரியங்கள், இவர்களெல்லாம் இதை பற்றிய ஒரு அறிவிப்பை வந்து பெரிய அளவில் கொடுக்கல. இது மூடி மறைச்சு அப்படியே தேடி எடுத்து உடனே கொடுக்கும் போது எப்படி இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க? எவ்வளவு பின்னடைவு பணியிடங்கள் இருக்குன்றத ஒவ்வொரு வருடத்துலேயும் 6 மாத இடைவெளியில் சொன்னால் தானே அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திட்டு வருவாங்க. மிகப்பெரிய ஒரு அநீதி. அப்புறம் இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் இருக்கின்ற பழங்குடியினர், எஸ்டி பிரிவினர், இதுவும் வந்து முன்னாடி தெரிவிக்கல. இது மாதிரி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குன்றதை 2020 22 இல்லை 2019 இதை எடுத்துகிட்டு வராங்களே இப்போ ரீசெண்டாக. அப்போ என்ன பல ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஏற்படுதுன்றதை வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை தொலைக்காட்சி செய்தி வழியாக கொடுத்தா மலைவாழ் மக்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், பிஎஸ்சிக்கு ஃபிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஒரு பிஎடை படித்து முடிச்சு வைக்கலாம். ஓகே, இது ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எஸ்டியில் இருக்குது. அப்போ நான் இப்போ வந்து நான் இந்த டிகிரி படித்து பிஎட் முடித்தா பட்டதாரி பணியிடம் வரும்பொழுது நான் தேர்வு எழுதி உள்ளே போயிடுவேன் அப்படின்ற ஒரு வழி அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இவ்வளோ இருக்குன்றதை வெளிப்படைத்தன்மையோடு வெளியிடாதது அந்தந்த துறையோட ஒரு கவனக்குறைவை தான் சொல்ல முடியும். ஸோ மீண்டும் இது போன்ற தகவலோடு விரிவாக உங்களை சந்திக்கிறேன். தனித்தனியாக இதை வந்து பார்க்கணும். இது எல்லாமே வந்து எனக்கு வேலை கிடைக்குமா உனக்கு வேலை கிடைக்குமா கிடையாது. இனிவரும் காலங்களில் இது போன்ற காலி பணியிடங்கள் எவ்வாறு நாம் வந்து நமக்கான உரிமையை நாம் பெற்றுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்.
இதே போல் பிஜிடிஆர்பிலையும் இருக்குது. பிஜிடிஆர்பியில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி இருக்குது. அதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்லேயும் செய்தித்தாள்லேயும் அதை செய்தி தொலைக்காட்சியிலும் கொடுத்தா தான் அவேர்னஸ் உருவாகி அவர்கள் படித்து அவங்க இடத்த போய் அடைய முடியும். இப்போ கூட இந்த எஸ்டி போய் நம்ம பார்க்கணும். சிவி லிஸ்ட்டில் போய் எஸ்டியை பார்த்து எஸ்டி பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கா, இல்லை குறைபாடு இருக்குன்னா, குறைபாடாக இருக்குன்னா கண்டிப்பாக அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் எடுப்பாங்கன்னா இப்போ இருந்தே படித்து வச்சாங்கன்னா வேலை கிடைச்சிடும். இது உண்மையிலே ரொம்ப வருந்தக்கூடிய செயல். ஜியாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டில் 17 வேக்கன்சி, 90% விஷுவல் இம்பேர்ட் டீச்சர்ஸ் கிடைக்காம வேறு டீச்சர்ஸ்க்கு போயிடுச்சு. ஹிஸ்ட்ரியும் அதே தான். இதை தொகுப்புகள் வந்து வித் எவிடன்ஸோடு உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனல். யாதும் ஒரு யாவரும் கேளு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆசிரியரோட நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். இதில் வந்து ஆசிரியர்களுக்கான வழிகளும் விழிப்புணர்வுகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு இந்த செய்தியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது, தெரிஞ்சது, இதுலேருந்து என்ன விழிப்புணர்வு கிடச்சிருக்கு, நியூ இன்ஃபர்மேஷனாக அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பதிவு பண்ணும்போது தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும்னு சொல்லுங்கள். புது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது புது இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு. அதேமாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான உரிமைகள், என்ன விதமான விழிப்புணர்வு, எது விதமான சந்தேகங்கள்ன்றத உங்கள் உதவியாளர்களை யாரையாவது வச்சு டைப் பண்ணி போடுங்க, இல்லை நீங்களும் கூட டைப் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக அது பற்றிய ஒரு விளக்கங்கள் மற்றும் விரிவான சான்றுகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் டீச்சர்ஸ் ஃபேமிலிக்காக நான் உங்கள் ஆனந்த் சார்.